வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நிறைய சித்தர்கள், மகான்கள் லைஃப்ல கடவுள் நேர்ல தோன்ற முடியாது. மகான்கள், சித்தர் வழியாக தான் நம்மள்கிட்ட எல்லா அருளாசையும் பொருளிஞ்சிருக்காங்க. நம்மளுக்கு வேண்டிய நல்லது, கெட்டது எல்லாமே நம்மளுக்கு சித்தர்கள், மகான்கள் மூலம் நம்மளுக்கு நம்மளுடைய விதிகளை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் உண்டு. இந்த மகான்கள், சித்தர் வழிபாடுகள் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். இதனாலதான் நான் இந்த பக்தி ஒளியில ஒவ்வொரு மகான் சித்தரை பத்தி பேசுவதும் கேட்பதும் நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களை கொடுக்கும். மகான் சித்தர்கள் கதைகளை தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க அவங்களுடைய வைப்ரேஷன் நம்ம உடம்புல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால எந்த இடத்தில் மகான்கள், சித்தர்கள் கதைகள் நம்ம காதக்குள்ளர கேட்க கேட்க நம்மளுக்கு நிறைய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில மாறும். ஏன்னா கடவுளால் நியமிக்கப்பட்ட விதிகளை மகான்கள், சித்தர்களால் மாற்ற முடியும் என்பதனால் நம்ம வாயிலிருந்து நிறைய விஷயங்களை சொல்லதுக்கு நம்மளுக்கு ஒரு பணிச்சிருக்காங்க, நம்மளுக்கு ஒரு இது ஆணையிட்டிருக்காங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆணையப்படி நான் சொல்றதும் நீங்க அதை கேட்பதும் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறது அப்படிங்கிறது மிக மிக அற்புத சக்தி. மகான்கள், சித்தர்களுடைய வழிபாடுகளும் அதை கேட்டலும் அவங்கள பத்தி அற்புதங்களை நம்ம கேட்கறதும் அவங்களே நம்ம கூட உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவங்க நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக வருகிறார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமானது. இன்றைய பொழுதில் நான் எடுக்க வேண்டிய சித்தர்களில் மிக அற்புதமான சித்தர் யாருன்னா நம்ம பதஞ்சலி முனிவர் தான். அவர் தான் மிக அற்புத சித்தர்களில் மிக அற்புதமானவர். அப்படிங்கிறது என்ன அற்புதம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆதிசேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆதிசேஷன் விஷ்ணுவுடைய பார்க்கடலில் படுத்திருக்கும் விஷ்ணுவுடைய மெத்தையாக இருப்பார் ஆதிசேஷன். அப்போ பார்க்கடலில் விஷ்ணுக்கு ஆதிசேஷன் மெத்தையாக அப்படியே ஒரு படுக்கையாக இருக்கிறார் இல்லையா. அப்போ திடீர்னாப்புல ஆதிசேஷனுக்கு விஷ்ணு பெருமாளுடைய வெயிட் ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப அதிகமாகி உடம்பு எல்லாமே ரொம்ப கூடுற மாதிரி இருக்குது. என்ன இவ்வளவு வெயிட் அதிகமாகுது, மூச்சு அப்படி திணறுது. ஆனா விஷ்ணுக்கு புரியுது ஆதிசேஷன் கஷ்டப்படுறாரு அப்படின்னு. ஆனாலும் விஷ்ணு பெருமாள் என்னன்னா ஒரே லயச்சு ஒரே ஹாப்பி மூட்ல இருக்கிறார். ஏன் அந்த ஹாப்பி மூட் அப்படிங்கிறதுனா, அங்க சிவனுடைய நாட்டிய நடனத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதுல அந்த சந்தோஷத்தில் அவர் உடல் எடையெல்லாம் கூடுது. அந்த உடல் எடையை தாங்க முடியாமல் ஆதிசேஷன் மூச்சு திணறுது. தெரிஞ்சுட்டே அப்புறம் சொல்றாரு விஷ்ணு பெருமாள், நான் நம்மளுடைய சிவனுடைய நாட்டியத்தை பார்த்ததுல பூரிப்பு அடைகிறேன், அதனால வெயிட் கூடுறது அப்படின்னு. ஆதிசேஷனுக்கு ஒரே இது, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய நாட்டியத்தை நானும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. ஓகே, நான் அவதாரம் எடுக்கும் போது நீயும் அவதரித்து பூமிக்கு நம்மளுடைய சிவன் நாட்டியத்தை நீ கண்டுகளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதாரம் ஆதிசேஷனின் அவதாரமாக நம்மளுடைய பதஞ்சலி முனிவர் தோன்றுகிறார் அப்படிங்கிறது. அப்போ பதஞ்சலி முனிவர் ஆதிசேஷனின் அற்புத அவதாரம் அப்படிங்கிறது. அற்புத அவதாரம் யோகக்கலையில் மிக சிறப்புற்றவர். ஏன் யோகக்கலைக்கு மிக சிறப்பாக இருந்தவர் அப்படிங்கிறது ஏன்னா, அந்த பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறது என்னன்னா பாம்பின் உடலையும் மனித முகமும் பெற்றவர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆதிசேஷன் ரொம்ப அற்புத சக்தியாக அந்த பதஞ்சலி அவதாரத்தில் அவர் அந்த பாம்பு உடல் பெற்றிருப்பதனால் பாம்பு எல்லா பக்கம் வளைஞ்சு கொடுக்கும் தன்மை உடையதுனால இந்த யோகக்கலையில் வளைவு தன்மை, அதாவது நிறைய கை கால்களை நல்லா வளைந்து கொடுக்கும் தன்மை ரொம்ப முக்கியமானது. இந்த பதஞ்சலியும் யாக்கியபாதர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அற்புத சக்தி. பாத்தீங்கன்னா நிறைய கோயில்களுக்கு அவங்க தான் நியமனமே, அவங்களால் ஒரு சில கோயில்கள் உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா பதஞ்சலி இருந்தாருன்னா அங்க வியாக்கியபாதரும் இருப்பார். பதஞ்சலி பாம்பினுடைய உடலையும் மனித முகத்தையும் பெற்றிருப்பார். வியாக்கியபாதர் புலி உடம்பையும் மனித முகத்தையும் பெற்றிருப்பார் அப்படிங்கிறது. இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அற்புத சக்தி. இப்ப நம்ம பதஞ்சலியை பத்தி நம்ம பார்க்கலாம். பதஞ்சலி பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெண்ணின் காலை தொழுவது போல் ஒரு தோற்றம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பாதம் அஞ்சலி அப்படிங்கறதுனால பதஞ்சலியாக மாறியதாக சொல்லுகிறாங்க. ஆனா இவங்க யாருன்னா அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயா தேவிக்கு பிறந்தவங்க தான் இந்த பதஞ்சலி முனிவர். தத்தாத்திரேயர், பதஞ்சலி, இன்னொருத்தர், இவங்க மூணு பேருமே அத்ரி மகரிஷிக்கு பிறந்தவர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த தத்தாத்திரேயர் நம்மளுக்கு யார் அம்சமாக இருப்பான்னா சாய்பாபா அம்சத்துக்குரியவராக நம்மளுக்கு தெரிவார் அப்படிங்கிறது. இந்த தத்தாத்திரேயர் மூணு பேருடைய அம்சம். யாரு? சிவன்,
விஷ்ணு பிரம்மா 3 பேருக்கும் உரிய உருவத்தை பெற்றிருப்பார் அப்படிங்கிறது. இந்த பதஞ்சலி இந்த விஷ்ணு அம்ச, அதாவது ஆதிசேஷனுடைய அம்சத்துக்குரியவராக இருப்பார் அப்படிங்கிறது. இந்த ஆதிசேஷன் அம்சத்துக்குரிய இந்த பதஞ்சலி நந்தி கிட்ட போய் யோகா கலை கற்றவர்கள் அப்படிங்கிறது. நந்தியிடம் போய் நேரா யோகா கலை கற்றவர்கள் இந்த பதஞ்சலி, வியாக்கியபாத, சிவயோகி முனிவர், அப்புறம் 4 நந்தி நால்வர்கள் அப்படிம்பாங்க. இவங்க எல்லாருமே நந்தி கிட்ட போய் கத்துக்கிட்டவங்க, நேரடியாக கத்துக்கிட்டவங்க அப்படிங்கிறதுனால இந்த யோக கலையில் பதஞ்சலி சிறப்பாக தன்னுடைய கை கால்களை வளைத்து, ரப்பர் போல வளைத்து நல்ல யோக பயிற்சி மேற்கொள்வார்கள். இந்த பதஞ்சலி முனிவர் மூல நட்சத்திரக்காரருக்கு மிக அற்புதமான இது இருக்கும். பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்கும் ஆயிலை நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் ஏற்பட்டிருப்பது தோன்றும். ஏன்னா ஆயிலை நட்சத்திரம் டிஎன்ஏ மேல் அப்படி பின்னுதல் இருக்கும். மூல நட்சத்திரோட பதஞ்சலி பின்னுதல், கை கால்களை பின்னி போடுவது போல் பின்னுவாங்க. ஆனா பதஞ்சலி முனிவருக்கு மூல நட்சத்திரத்துக்கும் ஆயிலை நட்சத்திரத்துக்கும் நிறைய இது இருக்கும். பாத்தீங்கன்னா கேது நட்சத்திர மூல நட்சத்திரக்காரர்கள் புதனை நல்ல வலுவாக பெற்றிருந்தார்கள்னா அவங்களுக்கு கைகால் பின்னுதல் வலிமையாக இருக்கும். அவங்களுக்கு கைகால் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் அவங்களுக்கு வராது, வலுப்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு யோகா கலை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும், மிக அற்புதமாக யோகா கலை வேலை செய்யும். இந்த அற்புத யோகா கலையிலிருந்து நம்மளுக்கு நிறைய சக்திகள் வெளிப்படலாம், ஆரோக்கியம் மேன்மைப்படும். இந்த பதஞ்சலி நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேதுடைய தோஷம் அப்படிங்கிறது நிறைய தடைகள், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வர முடியாமல் தடையாக இருக்கிறதெல்லாம் அந்த பதஞ்சலி முனிவர் வழிபாடுகளை பண்ணும்போது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புத பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஐயம் இல்லை. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி முனிவர் இவங்களுடைய பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர், மொத்தம் 7 பேர் யோக கலை கற்றவர்கள். இந்த 7 பேரும் அதாவது திருக்குன்றுமலை அப்படிங்கிற, திருமூலர் குன்றுமலை அப்படிங்கிறது குன்று இருக்குது, அது கோயம்புத்தூர்ல இருக்குது. அது தென் கைலாயம் அப்படிம்பாங்க. அங்க போய் அந்த பதஞ்சலி முனிவர் இவங்க 7 பேருமே அங்க வழிபாடு பண்ணி அந்த யோக கலையை கற்றதில் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. அதே போல திருமந்திரம் அப்படிங்கிற மந்திரத்தை திருமூலார் எழுதியிருப்பார் இல்லையா, அது பதஞ்சலி எழுதின சான்ஸ்கிரிட்ல இருந்து தான் மொழிபெயர்க்கப்பட்டதுதான் அந்த திருமந்திரம் அப்படிம்பாங்க. இந்த பதஞ்சலி பாத்தீங்கன்னா ஒரு அற்புத சக்தி என்னன்னா, 1000 மாணவர்களுக்கு ஒரு குருவாக இருந்திருக்கிறாரு. 1000 மாணவர்களும் தன் முன்னால எப்பவுமே குருவுடைய தூங்குதல், குரு உணவு கழித்தல், குரு என்னென்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த மாணவர்களும் அது பின்தொடரக்கூடாது. குரு தூக்கத்தையும் யாரும் பார்க்க கூடாது, குரு உணவு இருந்ததில் யாரும் பார்க்க கூடாது. எல்லாமே அவங்க குருவுக்கு உணவு வைத்து விட்டு அவங்க தூரமா தான் நிக்கணும், அதெல்லாம் பார்க்க கூடாது. குருவுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் யாரு கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால குருவை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு, குரு இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி சொல்லிட்டு குருவை பத்தி நெகட்டிவான விஷயங்கள் யார் பண்றாங்க அவங்களுக்கு குருவர்களும் இறையர்களும் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி குருவுடைய ஆதி மூலம் பார்க்காமல் நதி மூலம் எப்படி பார்க்க கூடாதோ அதே போல் குருவுடைய ஆதி மூலத்தை யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு குரு அனுகிரகம் கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குரு என்ன வாக்கு சொல்றாங்கன்னா, நான் இருக்கும் இடத்தில் நான் ஒரு உபதேசம் பண்றேன், அந்த உபதேசம் திரைமறைவுக்கு பின்னால் இருந்தா நான் பண்ணுவேன், அதை யாரும் பார்க்க கூடாது, நான் உபதேசம் பண்ணும்போது யாரும் வெளியே போக கூடாது. இந்த 2 கட்டளையும் பின்பற்ற சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அந்த 1000 பேரும் அந்த திரைமறைவுக்கு அந்த சைடும், குரு பதஞ்சலி திரைமறைவுக்கு இந்த சைடும் உட்கார்ந்து அந்த கட்டளையை சொல்லிக்கிட்டு இருக்காரு, தன் உபதேசத்தை சொல்லி கொண்டுகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு இயற்கை உபாதையினால ஒரு சீடர் மட்டும் வெளியே போறான், மீதி எல்லா சீடரும் அங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அப்பல இந்த சீடர்களுக்கு எல்லாம் என்னன்னா, என்னது நம்மள திடீர்னு நம்மளை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு, நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. முயற்சி பண்ணி அந்த திரையை விலகுறாங்க. பதஞ்சலி யாரு? ஆதிசேஷன் ஒரு பாம்பு, பாம்பினுடைய மூச்சு காற்று விஷத்தன்மை வாய்ந்ததாக இருப்பதினால் அந்த திரையை போட்டிருப்பாரு. அதை தெரியாமல் மாணவர்கள் அந்த திரையை விலகவும் அந்த மூச்சு காற்று அந்த மாணவர்கள் மேல் அப்படி பட்டு அத்தனை மாணவர்களும் உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். குருவுடைய சொல் கேட்காமல் குரு வழி பார்க்காமல் இருந்தால் நீங்க வாழ்க்கையில் முன்னேறலாம், அதை நீங்க யாரும் பின்பற்றல. அதனால அவங்க அந்த முக்தி தன்மையை அடைந்து விட்டார்கள். அந்த 999 மாணவர்களும் அப்படி அந்த ஒரு மாணவன் வெளியே போனதுனால
அவனுக்கு முக்தி, அவனை வந்து தன்னுடைய எல்லா விஷயங்களும் அந்த ஒரு மாணவனுக்கு சொல்லி கொடுத்து சிறந்த மாணவனாக ஆக்கினாரு அப்படிங்கிறது. அதனால இங்க வந்து என்னன்னா பதஞ்சலியுடைய நேரடி தரிசனம், நேரடி உபதேசங்களை நம்ம காண்பது மிக மிக தவறான ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால எந்த ஒரு குருவையும் அலட்சியமோ நேரடியாக நான் அவங்க சொல் பேச்சு கேட்காம நம்ம அதுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் பண்ணும்போது குருவுடைய சாபத்தையும் குருவுடைய விஷத்தன்மையும் நீங்க உணர்வீங்கிறதே இது மிக அற்புதமாக இந்த கதை சொல்வது, இந்த இதை சொல்லுறாங்க. அப்போ இந்த பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேதுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்குரியதாக இருக்குது, காலபுருஷனின் 9வது இடமாக இருக்குது. இந்த 9வது இடம் தான் நம்மளுக்கு அறிவுரை சொல்லும் இடமாக இருக்கும். நம்மளுக்கு நல்லவங்க நல்லா கைட் பண்ணக்கூடியவர்கள் இந்த 9ஆம் இடத்தில் தான் இருக்காங்க. அந்த இடத்தில் பதஞ்சலி முனிவருடைய அந்த நட்சத்திரம் இருப்பதினால் அவங்க சொல் வழி கேட்டு நம்ம நடந்தோம்னா எல்லா வழியிலும் முழுமையான வெற்றியை அடையலாம். அவங்க வந்து என்னன்னா நம்மளுக்கு நல்வழி காட்டுதல், போன ஜென்மத்தினுடைய விதியை வந்து அங்க நியமிச்ச இடம் தான் காலபுருஷன் 9ஆம் இடம். இந்த இடத்தில் பதஞ்சலி முனிவர் இருப்பதனால போன ஜென்மத்தில் விதியினால் நம்ம சில கர்மாக்கள் செய்யாம இருப்போம். அந்த கர்மாக்களை வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த பதஞ்சலி முனிவருக்கு இருக்குது. அதனால்தான் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதஞ்சலி முனிவருக்கும் யாக்கியபாதருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு, எப்பவுமே 2 பேருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி நிறைய கோயில்கள் நியமனம் ஆயிருக்கும். இந்த பதஞ்சலி முனிவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி வழிபாடில் அந்த கோயில் அமைப்பதில் முக்கிய பங்கு அந்த பதஞ்சலி முனிவருக்கும் யாக்கியபாதருக்கும் உண்டு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனாலதான் அவங்களுடைய அருள் பெற்றவர்கள், உச்சிஷ்ட கணபதியுடைய முழு அருள் பெற்றவர்களும் இவர்கள் தான். நிறைய மறைமுக சக்தியை நல்லா பாத்துக்கோங்க. தனுசு ராசிக்கும் ஆயுள் நட்சத்திரம் 8ஆம் பாகமாக இருப்பதினால் அந்த 2க்கும் வந்து தொடர்பு, அதாவது மறைமுக ரகசியங்களை வெளிக்கொணர்ந்த மிகப்பெரிய சக்தி பதஞ்சலி முனிவருக்கு உண்டு. இது பாத்தீங்கன்னா நடராஜரும் சிவகாமி நாட்டியத்தை கண்டுகளித்த ஒரு வியாக்கியபாதரம் நம்மளோட பதஞ்சலியும், நடராஜரும் சிவகாமியுடைய நாட்டியத்தை சிதம்பரத்தில் கண்டுகளித்தாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அதனால அங்கேயும் அவங்களுக்கு ஒரு சமாதி நிலை உண்டு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த பதஞ்சலி வந்து நம்ம ஆதிசேஷன் உருவமாக இருப்பதினால் நம்மளுக்கு நிறைய விஷ்ணு பெருமாளுடைய அருள், அதாவது புதன்கிற விஷ்ணு பெருமாளுடைய படுக்கையை தாங்கியவர், அதனால புதனுடைய அம்சத்துக்குரியவராகவும் இருக்கிறார். அதே சமயம் சிவனுடைய நாட்டியத்தை பார்ப்பதில் சிவனுடைய வழிபாடுகளை மேற்கொண்டவராக இருப்பதனால் சிவ அம்சத்துக்குரியவராகவும் இருக்கிறார். அதே போல் ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தியாகவும் வழிபாடுகளில் இருக்கிறார். இந்த பதஞ்சலி முனிவர் உங்களுக்கு சிவ அம்சம், விஷ்ணு அம்சம், அதே மாதிரி ராகுகேது தோஷம் எல்லாத்தையும் முழுமையாக நிவர்த்தி பண்ணக்கூடிய முழு சக்தியும் இந்த பதஞ்சலி முனிவருக்கு இருப்பதினால் இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருக்கிறது. அதாவது போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்குரிய தொடர்பையும் பின்னி பிணைதலுக்குள்ள விஷயம்தான் ஆயிலி நட்சத்திரம். அதுவுக்கும் மூல நட்சத்திரம் போன ஜென்மத்துக்குள்ள லக்னம் இருக்கிற இடம் நம்மளுடைய தனுசு ராசி 9ஆம் பாவமாக இருப்பதனால் அதுக்கும் உள்ள தொடர்பை நமக்கு கிளியர் பண்ணி கர்மாக்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி இந்த பதஞ்சலி முனிவருக்கு இருப்பதனால் நீங்க உங்களுடைய விதி பயனை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு முடியும் என்பதை முழுமையாக கொடுத்தவர் இந்த பதஞ்சலி முனிவர். சித்தர் வழிபாடில் மிக சிறந்த சித்தராக நம்மளுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மிக அற்புத சக்தி, ராகுகேது தோஷத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ராகுகேது பயிற்சியில் பதஞ்சலி முனிவரை முழுமையாக வழிபாடு பண்ணி உடல் ஆரோக்கியம் இருந்து நம்மளுடைய டிஎன்ஏயால் வரக்கூடிய தொற்று நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய மிக அற்புத சக்தி அந்த முனிவருக்கு இருப்பதுனால் அவருடைய வழிபாடு வழிபட்டு மிக அற்புத சக்தியை பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகிறேன்.